ஸோ இந்த மெனபாஸ் காலகட்டத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான ஹார்மோன் என்ன தெரியுங்களா? இதெல்லாம் பண்ணுறேன் டாக்டர், ஆனால் ரொம்ப படப்படன்னு வருது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, கோவம் வருது, தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு குப்பு குப்புன்னு வேர்த்து கொட்டுது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நான் PCOS ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் MS உஷாநந்தினி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மெனபாஸ் சம்பந்தமான பிரச்சனைகளை ஈஸியாக சமாளிப்பது எப்படி. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் மெனபாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மெனபாஸ்னால் என்ன தெரியுங்களா? இது ஒரு நியூரோ எண்டோக்ரைன் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நரம்பு ஹார்மோன் மண்டலத்தினுடைய பெயர்ச்சி காலம், அவ்வளோதான் மெனபாஸ் அப்படிங்கிறது. இது மெனபாஸ் காலகட்டத்தில் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் 3 காலகட்டங்களில் இந்த பெயர்ச்சியை சந்திப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏஜ் அட்டன் பண்ணும்பொழுது மெனார்க் பீரியடில் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், கர்ப்ப காலத்தில் இந்த பயிற்சியை அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது விஷயம், அவங்களுடைய பூப்பு முதிர்வு பருவம் மெனபாஸ் காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 காலகட்டங்களிலும் அவங்க உடலும் மனமும் தன்னிலையில் இருந்ததுன்னா, ஹார்மோனல் பேலன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அவங்க ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா, பீரியட்ஸ் ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஓவர்ஃப்ளோ நிற்கலை, அந்த மாதிரி பிரச்சனை, கர்ப்ப காலத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, மெனபாஸ் காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெனபாஸ் காலகட்டத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான ஹார்மோன் என்ன தெரியுங்களா? ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் தான். இந்த ஹார்மோனுடைய அளவு கூடுறதுனாலையும் குறையிறதுனாலையும் தான் பெண்கள் மெனபாஸ் காலகட்டத்தில் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனையை 2 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். மனம் சார்ந்த பிரச்சனையில் தனிமையான ஒரு உணர்வு, பதட்டம், கோபம், எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனை, தூக்கமின்மை மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் பெண்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க, தாழ்வு மனப்பான்மை அதிகமாகும். அது வரைக்கும் ஒரு விஷயத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்ச அவங்களால அந்த விஷயங்களை சால்வ் பண்ண முடியாது. நிறைய மனரீதியான பிரச்சனைகள், மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். இதுவே உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, உடல் எடை கூடிக்கிட்டே போகும், மாதவிடாய் கோளாறுகள் அதிகமாக இருக்கும், இடுப்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், தோல் வறட்சி அதிகமாக இருக்கும், சர்க்கரை நோய் மாதிரியான பிரச்சனைகள், அதிகமான இரத்த அழுத்தம், அதிகமான இரத்த கொழுப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பெண்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை, உடல் ரீதியான பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மீன் வகைகள், நிறைய கொட்டை வகைகள், உலர்ந்த பழங்கள், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் அவங்களுக்கு தேவையான ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸும் விட்டமின் B காம்ப்ளெக்ஸும் ஈஸியாக கிடச்சிரும். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 2 டேட்ஸு, ஒரு 1/2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு, ஒரு 1/2 ஸ்பூன் பூசணி விதை, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டானாலே போதும், அவங்க ஈஸியாக கடந்து வந்துட முடியும். இதுவே அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறைபாடை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நம்ம வீடுகளில் கிடைக்கக்கூடிய பிரண்டையோடைய பொடி, அதை நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், இல்லை நம்மளே தயார் பண்ணிக்கலாம், இல்லை பிரண்டையை அப்படியே துவையலாகவும் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரையில் ஒரு சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம், இல்லை பொரியல் மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம், பருப்பு போட்டு கடைஞ்சும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை பொடியாகவோ இல்லை மோரில் கலந்தோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒன்று உங்களுடைய குடல் ஆரோக்கியம் மேம்படும், அடுத்து உங்கள் கால்சியம் சத்து ஈஸியாக கிடைக்கும், மூட்டு தேய்மானம் வராது, இடுப்பு வலி வராது, ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு மிருதுவாகக்கூடிய நோய்கள் வராமல் நம்மளால் தடுத்துக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா, மனக்குழப்பம், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனசு ரிலாக்ஸ் கொடுக்கும், நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். இதெல்லாம் பண்ணுறேன் டாக்டர், ஆனால் ரொம்ப படப்படன்னு வருது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, கோவம் வருது, தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு குப்புன்னு வேர்த்து கொட்டுது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஒரு ட்ரிங்க் ஈஸியாக
உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம குங்குமப்பூ இருக்குது இல்லைங்களா, அதனுடைய இதழ் ஒரு 2 இதழ் மட்டும் போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக ஆறின பிறகு ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாறு அதில் கலந்துட்டு நைட்டில் இந்த ட்ரிங்கை சாப்பிட்ட பிறகு குடிச்சிட்டு வாங்களேன். இந்த குங்குமப்பூ டீ வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்கள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய பேலன்ஸை ஈஸியாக அவங்களால உருவாக்கிக்க முடியும். அப்போது என்னங்க பிரச்சனை, ஈஸியாக அவங்களால மெனோபாஸையும் கடந்து வர முடியும். ஸோ இன்றைக்கி நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து 45-50 வயது கடந்த பெண்கள், மெனோபாஸை நெருங்கக்கூடிய பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.